இன்று நாம் இந்த உணவை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சென்ற எபிசோடில் வந்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி, எந்த உணவு சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த உணவை எப்படி சாப்பிட்றது, எவ்வளவு சாப்பிட்றது, இதை எப்படி முறைப்படுத்துறது அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின், மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு. இந்த 2 திருக்குறளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்தே தேவையில்லை. எப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து நல்லா ஜீரணமாகி சத்துக்கள் வந்து உடம்புல சேர்ந்துட்டு அசத்துக்கள் வந்து முறைப்படி வெளியேறிடணும். கழிவுகள் வந்து முறைப்படி வெளியேறிட்டால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே மருந்தாயிடும். அதான் உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த உணவு வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நொறுக்கி அரைச்சி சாப்பிடணும். பற்களை கொண்டு நன்றாக அரைத்து உண்ண வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது வேறு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கணும். மெயினாக அது வந்து ரொம்ப முக்கியமானது. டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி பேப்பர் படிச்சுட்டு சாப்பிட்றது, செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து அந்த உணவில் கவனம் இல்லாமல் சாப்பிடும்போது நமக்கு விக்கல் அந்த மாதிரி வரும். உடனே நம்ம வந்து யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் உணவில் கவனம் வச்சு நம்ம சாப்பிடணும். உணவு சாப்பிட்றதே வந்து ஒரு தியானம் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி சாப்பிடணும். நல்லா அரைச்சி உமிழ்நீர் கலந்து மெதுவாக விழுங்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டா வயிறுக்கு வந்து அரைக்கிற வேலை வந்து கம்மியாயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி சுகர் இந்த மாதிரி பிரச்சனையே வராது. சுகர் வந்து அதுதான் காரணம். உடம்பில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து கெட்டு போகிறது தான் சுகராக நோயாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல முறையில் சாப்பிட்டீங்கன்னாவே இது வந்து பிரச்சனை வராது. அதே மாதிரி இடையில் சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பது வந்து உகுந்ததல்ல. சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து வேணால் நம்ம குடிச்சிக்கலாம். இடையில் குடித்தோம்னா ஜீரணத்துக்கு வந்து அது தடையாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு சாப்பிட்றது, நம்ம வயிறு எவ்வளோ கொள்ளளவு இருக்குதோ அந்த அளவுக்கு சாப்பிட்ணும். பசித்த பின் புசின்னு சொல்லுவாங்க. பசி எடுத்து சாப்பிடணும். இந்த டைம் பார்த்து சாப்பிட்றதுங்கிறது வந்து நம்ம காலப்போக்கில் அந்த மாதிரி உருவாக்கிட்டோம். ஆனால் வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குன்னு தனித்தனியான ஒரு டைம் இருக்குது. உடம்பு ஃபிக்ஸ் பண்ணும். உங்களுக்கு அந்த நேரத்தில் பசி உணர்வு வரும். பசி எடுத்து சாப்பிடலைன்னா அது அல்சராக மாறும். பசி எடுக்காமல் சாப்பிட்டிங்கன்னா அது அஜீரணமாக வரும். ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்டதே இன்னும் ஜீரணமாகாமல் இருக்குது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இது வந்து தான் பேசிக் வந்து ஒரு அறிவியல். நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது இதுதான் உண்மையான பகுத்தறிவே. பகுத்தறிவுங்கிறது நம்ம உடம்பை தெரிஞ்சுக்கிட்டாவே உலகத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் சாப்பிட்டோம்னா நமக்கு நோயே கிடையாது. சரி, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்பைன்ட் ஆசனாஸ், ஒரு 4 ஆசனங்களை வந்து நம்ம கூட்டு ஆசனங்களை கற்றுக்கொள்ளலாம். முதல்ல வந்து அமர்ந்த நிலை பர்வதாசனம், அதாவது பத்மாசனம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பத்மாசனம் போட்டுக்கிட்டு மார்பு பகுதிக்கு நேராக இப்படி வச்சுக்கலாம். மூச்சை இழுத்துக்கிட்டே கையை வந்து மேலே உயர்த்த போகிறோம். மூச்சை விட்டுட்டு கையை கீழே எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் செய்யலாம். இப்போ கையை மேலே உயர்த்திக்கலாம். இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். மூச்சை இழுத்துக்கிட்டே மறுபடியும் பழைய நிலைக்கு மேலே வரலாம். இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே லெஃப்ட் சைடு திரும்பலாம். மூச்சை இழுத்துக்கிட்டே சென்டர் பொசிஷனுக்கு வாங்க. மூச்சை விட்டுகிட்டே ரைட் சைடு திரும்பலாம். மூச்சை இழுத்துக்கிட்டு சென்டர் பொசிஷனுக்கு வாங்க. இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே இந்த பழைய ஆரம்ப நிலைக்கு வரணும். ஸோ இதுதான் வந்து அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய பர்வதாசனம். அதாவது அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மலை மாதிரி. ஒரு மலை எப்படி வந்து
எல்லாவற்றையும் தாங்குமோ அது மாதிரி நோய்கள் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வலிமை நமக்கு வந்து இந்த ஆசனம் செய்கிறதுனால வரும். அதே போல் இந்த பகுதியில் இருக்கிற தசைகள் வந்து குறையும். இந்த பர்வதாசனம் செய்கிறதுனால நமக்கு இந்த பகுதியில் இருக்கிற வெயிட் லாஸுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்த ஆசனம் அமர்ந்த நிலையில் செய்கிற திரிகோணாசனம். 3 திசையில் வந்து நம்ம திருப்புவோம், உடம்பை வந்து திருப்புவோம். இங்கே பாருங்கள், வலது கையை கொண்டு இடது கட்டை விரலை பிடிக்கிறேன், இடது கையை இப்படி திரும்பி பின்னால் பார்க்குறேன். ஸோ இதை இப்படி மாற்றி செய்யலாம். போதும். அடுத்த ஆசனம் வந்து ஜானு சிரசாசனம். அதாவது காலை நீட்டிக்கங்க, ஒரு காலை மடித்து இங்கே பாருங்கள், இந்த அக்கல் பகுதியில் இப்படி வச்சுக்கணும். அக்கல் பகுதியில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சுக்கங்க. இப்படி கிராஸ் இப்படி வந்து பேரலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த 2 விரல்கள் இதை இப்படி பிடிச்சிட்டு குனிஞ்சி வந்து மூச்சை விட்டுக்கிட்டே இந்த முட்டி பகுதியை வந்து தொடணும். மூச்சு இழுத்துக்கிட்டு பழைய நிலைக்கு திரும்பலாம். இந்த காலை இப்படி மடக்கிங்க. இந்த காலை மாற்றிட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்படி வைங்க, 2 கை வச்சுட்டு தொடுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே பழைய நிலைக்கு திரும்பலாம். ஸோ இந்த ஆசனம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் ஆகும். அதே போல் அடுத்த ஆசனம் வந்து வக்கராசனம். வக்கரம்னா பல கோணங்களில் வந்து நம்ம உடம்பை திருப்புறது. இங்கே பாருங்கள், இடது கையை இப்படி பின்னால் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சுக்கிறோம். வலது கை ரைட் ஹேண்ட் வந்து இடது கை தொட மேலே, அதாவது முட்டி பகுதியில் இப்படி வச்சுட்டு எந்த பக்கம் கை வைக்கிறோமோ ஃப்ரண்ட்டில் வைக்கிறோமோ அந்த பக்கம் இப்படி திரும்பி பார்க்கணும். இப்போ பாருங்கள், அப்படியே இந்த கையை மாற்றிட்டு அப்படியே செய்யலாம். போதும். ஸோ இந்த ஆசனம் செய்கிறதுனால இந்த மேல் வயிறு பகுதி இது வந்து இங்கே இருக்கிற சதைகள் வந்து குறையும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான கூட்டு ஆசனங்களை கற்கலாம். நன்றி, வணக்கம்.